இந்த மோசமான ஆட்சியின் சூழலை தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரே நாளில் 7 போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் தமிழ்நாட்டில் மே மாதம் 107 கொலைகள். பேசுகிற போதே நிர்வாண காட்சிகளை காட்ட சொல்லி அதை பதிவிறக்கம் செய்து கொடூரமாக கற்பழித்திருக்கிறான். அந்த கோவை மாணவி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். குண்டுகள் துளைக்கப்பட்டிருக்கிறது. காவல் நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பாலடைந்த ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கிறான் அந்த இளங்கோங்கிறவன். இங்கேயே அந்த போலீஸ்காரனை சுடலை, இப்போ போலீஸ்காரனை சுட மாட்டீங்களா? மொத்தமாக நிறுத்துறதை விட இதை கண்ட்ரோல் தானே பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல்? காவல்துறை தானே இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். காவல்துறை யார்கிட்ட இருக்கு? ஒரு கிராம நிர்வாக அதிகாரிக்கு ஒரு ஊருக்குள் என்ன நடக்கிறது என்பதை தெரியாதா? காமத்தின் விளையாட்டில் கொடூரங்கள் நடக்க இருக்கிறது என்பதை கண்காணிக்க தவறியது ஏன்? இந்த ஆட்சி முடிகிறதுக்குள் நடந்து செல்வதற்கு லைசன்ஸ் இருக்கான்னு கேட்க போறோம், நடந்து செல்வதற்கு தலைக்கவசம் இருக்கான்னு கேட்க போறோம். இவ்வளவு மோசமான அயோக்கியத்தனமான காவல்துறையை இன்றைக்கு இயக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. கரூரில் 41 உயிர்கள் தமிழர்கள் இறந்து போகிற போது கண்ணீரும் கம்பரமாக கரூருக்குள் நுழைய விடாமல் தாவாய்க்காவினரை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்ல, தலைவரையும் திருப்பி அனுப்பிய காவல்துறை. சொல்கிறதுக்கே நம்மளுக்கு வெக்கமாக இருக்குது. இந்த நாட்டில் தான் நம்ம வாழ்கிறோமா? நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எங்காவது ஏதாவது ஒரு மூலையில் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அவனை போதையிலேயே வச்சு வீதிகளில் படுக்கப்படுவது இந்த அரசனுடைய செயலாக இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் படுகொலைகள் அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தேரா மன்னா செப்புவதுரை, யானோ அரசன் யானே கல்வன், சிலப்பதிகார கூற்றுக்கள். நேற்றுடன் 7029 படுகொலைகள் 4.5 ஆண்டுகளில். சொல்ல முடியாத துயரங்களை தமிழ்நாடு கண்ணீரில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. காவல் நிலைய வழக்குகள் கூடுகிறது. குற்றவாளிகள் என்கிற விசாரணை கைதிகளை அடைப்பதற்கு சிறைச்சாலைகளில் இடமில்லை. சிறை காவலர்கள் படுகிற பாடு என்பது துன்பியலையும் துயரத்தையும் ஒவ்வொரு சிறைச்சாலையும் கண்டு கொண்டிருக்கிறது. சந்தைக்கு செல்பவர்களின் அன்றாட நிகழ்வுகள் அலசி ஆராயப்படுகிற போது ஆயிரம் வேதனைகளோடு தன் கணவனை பார்ப்பதற்கும் தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கும் கூடுகிற கூட்டம் சிறைச்சாலை ஓரங்களில் சொல்லிலடங்கா வேதனைகளையும் சோதனைகளையும் சொல்லித் தருகிறது இந்த நாடு. ஒரே நாளில் 7 போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒருவர் மீது போக்சோ. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கல்லூரி மாணவி கர்ப்பம் தரித்திருக்கிறாள். பொள்ளாச்சியில் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் வன்கொடுமைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள் 2 பேர். மதுரையில் 7 மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆசிரியர் மீது. ஆடு மாடுகளை மேய்க்கச் சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர நிகழ்வுகள். தஞ்சாவூரில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் ஆசிரியர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு பேராசிரியைக்கு கல்லூரி முதல்வர் பாலியல் தொல்லை. இது பாலியல். கடந்த 6 மாதங்களில் தமிழ்நாட்டில் மே மாதம் 107 கொலைகள், ஜூன் மாதம் 117 கொலைகள், ஜூலை மாதம் 134 கொலைகள், ஆகஸ்ட் மாதம் 112 கொலைகள், செப்டம்பரில் 122 படுகொலைகள், அக்டோபரில் 136 படுகொலைகள். இப்போ நவம்பரில் 59 படுகொலைகள். இது என்ன ஆட்சி முறை என்று நான் இந்த ஆட்சியாளர்களுக்கு கேட்க விரும்புகிறேன். இந்த மோசமான ஆட்சியின் சூழலை தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களில் ஒரு பெரிய பட்டியலை வாசிக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். தன் ஊழலையே பேணி பாதுகாக்கக்கூடிய அரசாக இது இருப்பதால் பெண்ணின் பாதுகாப்புகளை இந்த அரசு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன்.
சின்னமனூரில் தேனியில் நேற்று காலையில் ஒரு விவசாயி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவசாயி. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் மோஸ் என்கிற செயலியை பயன்படுத்தி காதலை உருவாக்கி லிபின்ராஸ் என்கிற ஒருவன் வீடியோ மூலமாக பெண்ணிடம் பேசுகிற போதே நிர்வாண காட்சிகளை காட்ட சொல்லி அதை பதிவிறக்கம் செய்து பெரியமேடு விடுதியில் அவன் அந்த பெண்ணை தங்க வைத்து கொடூரமாக கற்பழித்திருக்கிறான். அந்த பெண் சொல்கிறா, 3 நாட்களுக்கு முன்பு தான் என்னுடைய பாட்டி இறந்தாங்க, அந்த இதுலேருந்து என்னை மீள முடியல, நீ கொஞ்சம் விட்டுருன்னு சொல்லியும் கேட்கல. சென்னை மாநகரத்துடைய மைய பகுதியில் இந்த சம்பவம். கும்பகோணத்தில் தாராசுரத்திற்கு அருகில் கிறித்துவ பேராலயம் என்கிற மேலச்சத்திரம் என்கிற இடத்துல பொன்ராஜ் என்பவருடைய கிறித்துவ பேராலயம் சமூக விரோதிகளால், இந்துத்துவா பயங்கரவாதிகளால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ராஜபாளையம் அருகே தேவதானம் என்கிற இடத்துல கணேஷ் மகன் நாகராஜ் என்கிறவன் பேச்சிமுத்து சங்கரநாராயணன் என்ற 2 கோவில் காவலாளிகளை வெட்டிவிட்டு கொன்றுவிட்டு 7 தனிப்படைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த தனிப்படைகளிடமே நேரடியாக வந்து கொலையாளி நடித்து இருப்பதை பார்க்க முடிகிற நாடே அறிகிற காலக்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது என்றால் என்ன நாடு இது என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அவனை சுட்டு பிடிச்சிருக்கிறான். சுட்டு பிடித்த இந்த தனிப்படை கோவையில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தப்பட்டு 3 பேர் அதிலே சுட்டு பிடித்தார்கள். ஆனால் இதுவரை அவருடைய அடையாளத்தை, அவருடைய புகைப்படத்தை காவல்துறை வெளியிட மறுப்பதின் மர்மம் என்ன? ஈரோடு மாவட்டம் சித்தோடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கோணவாய்க்கால் பகுதியில் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஒரு குழந்தை கொசுவல்லையை கிழித்து தூக்கிவிட்டான். 1.5 வயது குழந்தை. அது கீர்த்தனா வெங்கடேசனுடைய புதல்வி. 1 மாத காலத்திற்கு பிறகு இன்றைக்கு நாமக்கல்லில் மீட்கப்பட்டிருக்கிற அவல கொடுமை. 1 மாத காலமாக அந்த குழந்தைய தூக்கி கொண்டே ஒழிச்சிட்டான். ஜெயராணி என்கிற ஒரு தங்கை திருச்சி மாவட்டம் லால்குடி நகர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராணி ஜெனட் என்கிற மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்கிற போது மலக்குடலில் கத்தி கிழித்து உதிரங்கள் ஓடிய வண்ணம் உயிர் போயிருக்கிறது. யார் பொறுப்பு? பச்சிலம் குழந்தை பசிக்கு துடிக்கிறது. கண்விழித்து பார்ப்பதற்கு முன்னாலேயே குழந்தை தாய் கண்மூடி கிடக்கிறாள். ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் கணவரை பாசத்துடன் அழைக்கக்கூடிய அந்த மனைவி பரிதாபமாக விட்டு சென்ற அவலக்கொடுமை யார் பொறுப்பு? சிவகங்கை மாவட்டத்தில் காவலர்கள் போதையில், கஞ்சா போதையில் வாகனம் ஓட்டி கணவன் மனைவி குழந்தை 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கோவை மாணவி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். குண்டுகள் துளைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் 2 காலில் சூடு, ஒருத்தனுக்கு 1 காலில் சூடு. உங்கள் நடிப்பு லட்சணம். இங்கேயே அந்த போலீஸ்காரனை சுடலை? போலீஸ்காரனா சுட மாட்டீங்களா? போலீஸ்காரனா வெட்ட மாட்டான் இடது கையில் மணிக்கட்டில், அப்படி தானே? திண்டிவனம் பிரம்மதேசத்திற்கு பக்கத்தில் காவலர் இளங்கோ இல்லை காமக்கொடூரன் இளங்கோ 10ஆம் வகுப்பு மாணவியும் 12ஆம் வகுப்பு மாணவனும் காதலிச்சுட்டு வண்டியிலே 2 சக்கர வாகனத்தில் சென்னை வரை வந்துட்டு சென்னையை பார்த்துட்டு திரும்பி நள்ளிரவில் போகும்போது இரவு ஒன்றில் அந்த இளங்கோங்கிற அயோக்கியன் அந்த மாணவியை பார்த்து ஆசைப்பட்டு அவங்க வண்டியில் ஏறி பின்னாடி உட்காந்துட்டு காவல் நிலையத்துக்கு வண்டியை விடுறான்னு சொல்லி மிரட்டி பின்னாடி உட்கார்ந்திருந்த அந்த 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் சீண்டல் செய்து அவனை மிரட்டி அவனை அனுப்பிச்சி விட்டு காவல் நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பாலடைந்த ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கிறான் அந்த இளங்கோங்கிறவன். அங்கே ஏன் உங்களுடைய தோட்டா காலில் பாயலை? காவல்துறைனா பாயதோ? தோட்டாவுக்கே தெரிஞ்சிருக்கும் இவன் காவல்துறை, அதனால் பாயக்கூடாது அப்படின்னு. சரி, இதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையா? கைது பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். போக்சோ வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் திருச்சியில் பாலக்கரையை சேர்ந்த 28 வயது நிரம்பி திருமணமாகி 1.5 மாதத்தில் தாமரை செல்வன் என்கிற தம்பியை தொழில் போட்டியின் காரணமாக ஒரு தனியார்
இட விற்பனை நிறுவனத்தில் வேலை செஞ்ச தம்பிகள் அதில் ஏதோ கமிஷன் 3% 2% ஒரு இடத்தை விற்று கொடுத்தா கமிஷனில் அவனுக்கு ஏதோ 1 லட்சம் வந்திருக்கும். அதை பங்கு போடுவதில் பிரச்சனை ஏற்பட்டு எஸ் செல்வராஜ் என்கிற இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளேயே வச்சு தம்பி தாமரை செல்வனை சராமாரியாக வெட்டியிருக்கிறார். அன்னைக்கு முதலமைச்சர் திருச்சியில் தான் இருக்கிறார். இளமாறன் என்கிற ஒருவனை அந்த இடத்திலேயே கல்லால் அடித்து மற்ற காவலர்கள் அவனை பிடிச்சிட்டாங்க. இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சம்பவம். லெஸ்பியன் காதல். குழந்தை பிறந்த 5வது மாதத்தில் ஓசூர் சின்னப்பட்டி என்கிற இடத்துல களமங்கலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட இடத்துல பாரதி என்கிற ஒரு தாய், சுமத்ரா என்கிற ஒரு பொம்பளை, 2 பேரும் ஓரின சேர்க்கையால் உல்லாசமாக இருப்பதற்கு தடையாக இருந்த காரணத்தால் அவனுடைய குழந்தைய கொண்டுட்டாங்க. யாரோட குழந்தைய? சுரேஷும் பாரதிக்கும் பிறந்த ஒரு குழந்தைய. அதில் அந்த பாரதியினுடைய கைபேசி எடுத்து சோதித்து பார்த்தால் அதிபயங்கரமான மோசமான பால்வினை செயல்கள், ஓரின சேர்க்கை செயல்கள் படமாக இருக்கிறது. ஆக இந்த 2 நாளில் கிட்டத்தட்ட 18 கொலைகள் நடந்திருக்கிறது. வழிப்பறி சம்பவங்கள் 6 என்றால் இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இது எல்லா ஆச்சரியமே நடக்கிறது ஒரு விஷயம் தானே. இவ்வளவா? 7029 படுகொலைகள் நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது 4.5 ஆண்டு கால நாசகர ஆட்சியில் என்றால் இல்லை, இது மொத்தமாக நிறுத்துறதை விட இதை கண்ட்ரோல் தானே பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல்? காவல்துறை தானே இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். காவல்துறை யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. சரி, வருவாய்த்துறை யார்கிட்ட இருக்கு? ஊரக உள்ளாட்சித்துறைகள் யார்கிட்ட இருக்கு? ஒரு ஊராட்சியில் 8 அரசு ஊழியர் வேலை செய்கிறான்ல, அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய ஊராட்சி எல்லைக்குள் சமூக விரோத கும்பல்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிந்து காவல்துறையிடம் அவன் கூறுவதை ஏன் தவிர்த்து வருகிறான்? 8 பேர் கண்காணி வேலை செய்யக்கூடிய பொறுக்கிகளாக இருக்கிறானா? வேலை செய்யணுமா இல்லையா? ஒரு கிராம நிர்வாக அதிகாரிக்கு ஒரு ஊருக்குள் என்ன நடக்கிறது என்பதை தெரியாதா? காமத்தின் விளையாட்டில் கொடூரங்கள் நடக்க இருக்கிறது என்பதை கண்காணிக்க தவறியது ஏன்? திட்டமிட்டு இந்த அரசு முற்றிலுமாக செயலிழந்து போனதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் தினந்தோறும் படுகொலைகளும் கொள்ளை சம்பவங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழியே இல்லை என்கிற நிலைப்பாட்டிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 9 படுகொலைகள் என்கிற வீதம் தமிழ்நாடு இவ்வளவு மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆக ஆட்சியாளர்கள் திறம்பட ஆட்சி நடத்தவில்லை என்பதை மிக வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. காவல்துறை செயலற்று போய் கிடக்கிறது. நேற்றைய தினம் நான் வள்ளுவர் கோட்டத்தில் அங்கே இறங்கி பேருந்தை பிடிப்பதற்காக நடந்து வர்றேன். 2 சக்கர வாகனங்களை பிடிப்பதற்காக ஒரு ஸ்பெஷலாக அங்கே ஒரு காவல் நிலைய உதவி மையத்தை தொடங்கி காவல்துறை கண்காணிக்கிறாங்க. சரி, நம்ம காவல்துறை தானே நான் நினச்சிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு அழைப்பு வந்தது. நான் அதை அந்த அழைப்பை பேசிட்டு, இருங்க உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி போட்டுறேன், நான் சாலையை கடக்க போகிறேன், பேருந்து ஏறி இறங்கியதும் உங்களை அழைக்கிறேன்னு சொல்கிறதுக்காக இப்படி கையை வச்சுக்கிட்டு குரல் பதிவுக்காக போனேன். ஒரு போலீஸ்காரர் இங்கேருந்து வந்தார். அவர் பெரிய வெண்ணெய், நாட்டையை சீர்திருத்தம் செய்ய போவார். இரவு 10 மணிக்கு மேலே சாராய கடையில் போய் லஞ்சமே வாங்காத மாமனிதர். போகிற வண்டியில் வேணுமேனே மறித்து ஏதாவது ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு ஃபைன் போட சொல்லி இந்த நாட்டை சீர்திருத்தம் செய்கிற ஒரு காவல்துறை நண்பர் என்னை மடக்கி, என்ன படம் எடுக்கிறியாடா? நான் கேட்டேன், அப்போ தப்பு பண்ணுறீங்களான்னு கேட்டேன். நான் மாஸ்க் போட்டுருந்தேன். இங்கே நிற்காத. ஏன்னு நிற்கக்கூடாதுன்னா நிற்கக்கூடாது, நிற்பேன். யார் முதல்ல என்னை கேட்குறதுக்கு? நான் என் இஷ்டத்துக்கு நான் ஃபோன் பேசிட்டு போவேன். உனக்கு என்ன தொந்தரவு? இல்லை தொந்தரவாக இருக்குண்ணா. என்ன தொந்தரவு? படம் எடுக்கிற பார், எங்கே படம் எடுத்துருக்கு? அப்போ காவல்துறை தப்பு செய்வதை அங்கே சுட்டி காட்டுகிறது. நடந்து செல்பவர்களை கூட இவர்களை விடுவதில்லை. இந்த ஆட்சி முடிகிறதுக்குள் நடந்து செல்வதற்கு லைசன்ஸ் இருக்கான்னு கேட்க போகிறான். நடந்து செல்வதற்கு தலைக்கவசம் இருக்கான்னு கேட்க போகிறான். நடந்து செல்வதற்கு உரிமம் இருக்கா? நடை உரிமம், ஓட்டுநர் உரிமம் மாதிரி இவ்வளவு மோசமான அயோக்கியத்தனமான காவல்துறையை இன்றைக்கு இயக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. எனக்கு வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். தினந்தோறும் இது போன்ற சம்பவம் நாம் பார்த்தோம். கோவை மாணவி கற்பழிப்பு சம்பவம் என்பது சாதாரண விடயமாக இல்லை. அதை மூடி மறைப்பதற்கு எல்லா வகையிலும் காவல்துறை திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது.
கரூரில் 41 உயிர்கள் தமிழர்கள் இறந்து போகிற போது கண்ணீரும் கம்பரமாக கரூருக்குள் நுழைய விடாமல் தாவாய்க்காவினரை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்ல, தலைவரையும் திருப்பி அனுப்பிய காவல்துறை. சொல்கிறதுக்கே நம்மளுக்கு வெக்கமாக இருக்குது. இந்த நாட்டில் தான் நம்ம வாழ்கிறோமா? நம்மளுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்வார்? அப்படியெல்லாம் நாம் தேட வேண்டிய இடத்திற்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால், ஆட்சியாளர்களின் அவலக் கொடுமைகள் சொல்ல முடியாத துயரத்தை தமிழ்நாட்டில் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தேசம் பிரமை பிடித்தது போல இன்றைக்கு காட்சி தருகிறது. எந்த நேரத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எங்காவது ஏதாவது ஒரு மூலையில் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அப்போ சட்டம் சரியில்லையா? சட்டம் சரியாக இருக்கிறது. நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் சரியாக இல்லை. சட்டத்தை வைத்துக்கொண்டு விளையாடுகிறார்கள். தெரிஞ்சவனா விட்டுருவான், அவனை பற்றி புரிஞ்சவனா விட்டுருவான். உரிய தண்டனையை பெற்றுத் தருவதற்கு துப்பில்லாத அரசாக இந்த அரசு இருக்கிறது. ஆகையால் தான் கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவனான ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்ததற்கு பிறகு இந்த அரசு டெல்லியிலே போய் உச்சநீதிமன்றத்தில் 2 முறை சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று தடுக்கிறது. அப்போ கொலையாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாக, குற்றவாளிகளுக்கு கூட்டாக இருந்து செயலாற்றக்கூடிய அரசாக. நான் ஒரு அதிகாரிகிட்ட பேசினேன், சிறைத்துறை அதிகாரிகிட்ட. எப்படி இருக்கு அப்படின்னு. போதிய காவலர்கள் இல்லை, பணி நேரம் நீடிக்கப்பட்டிருக்கிறது, பணியாளர்களுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டிருக்கிறது, அடைப்பதற்கு இடமில்லை, போதிய வசதிகளை அந்த கைதிகளுக்கு செய்து தர முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் அதுக்கடையில் இன்னொன்று இருக்குது. சிறையில் இருக்கக்கூடிய காவலர்களை உள்ளே டெண்டர் எடுத்து மாற்று பெயரில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற செய்தியும் இருக்கிறது. ஆக இப்படியான விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு எதையும் உருவாக்காமல் சிறைத்துறையை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பேசுகிறோம். முதல்ல அந்த கப்படிக்கிறதை விடுங்கடான்னு சொல்கிறோம். இந்த கப்புச்சோரை விடுங்க. தண்டனை குற்றவாளிகளுக்கு நீங்கள் கப்புச்சோறு கொடுக்கிறீர்கள். நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்தால் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். விசாரணை கைதியாக இருக்கிறவனுக்கு அதே நிலை தான். இதில் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். விசாரணை கைதியாக போன என் போன்றவர்கள் அரசியல் ரீதியாக செல்லக்கூடியவர்களுக்கும் அதே கப்புச்சோறு தான். அவர் தவறு செஞ்சாரா தவறு செய்யலாங்கிறது நீதிமன்றத்திற்கு தீர்ப்புக்கு பிறகுதான் முடிவெடுக்க முடியும். இப்படிப்பட்ட சூழல் தான் தமிழ்நாடு சிறைச்சாலைகளில் இருக்கிறது என்றால் எதையும் நீங்கள் சீர்திருத்தம் செய்யவில்லை. ஆக தமிழ்நாடு மிக மோசமாக, கொலை நகரமாக, கொலை நாடாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்றால், ஏதோ சொல்லுவாங்க காவல்துறையெல்லாம் ஏதோ ஒரு நாட்டுக்கு ஈடான காவல்துறை என்றெல்லாம் பேசுவார்கள். அது எந்த நாடுன்னு மறந்துட்டேன். அப்படி அல்ல. காவல்துறை அனைவரும் கிட்டத்தட்ட 175 விழுக்காட்டுக்கு மேல் உள்ளவர்கள் கையூட்டு வாங்குகிறார்கள். சம்பளம் இல்லாமல் கிம்பளம் தான் அவனுக்கு அதிகம். எந்த போலீஸ்காரை மகிழ்ந்து இல்லாமல் இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி சம்பாதித்தான்னு புலனாய்வு பிரிவு சோதிக்குமா? பொருளாதார பிரிவு போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்குமா? எல்லா போலீஸ் வீட்டையும் நீங்கள் கண்காணிக்கணும்னு நான் சொல்கிறேன். எல்லா அதிகாரிகள், காவலர்கள் மட்டத்தில் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அன்றாடங்காட்சி பாவம் ஏதோ கீழ்மட்ட ஊழியனாக இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லாமல் ஏதோ கொடுக்குற காசை பங்கு விரிச்சுக்குருவாங்கல்ல, சாயங்காலம் ஆனால் பங்கு விரிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? வசூல் பண்ணிவிட்டு கறிக்கடையில் வசூல், மீன் கடையில் வசூல், தெருவோர பழக்கடையில் வசூல், தேய்க்கிற கடையில் வசூல், தெரியுமில்ல அதெல்லாம் உங்களுக்கு? அந்த வசூல்லாம் போய் ஒரு கட்டு தேருமில்ல, அந்த கட்டை பங்கு போட்டு அதிகாரிக்கு இவ்வளவு, மற்றவங்களுக்கு அதிகாரி 2 நட்சத்திரத்துக்கு இவ்வளவு, 3 நட்சத்திரத்துக்கு இவ்வளவு, பட்டைக்கு 3 பட்டைக்கு இவ்வளவு, 2 பட்டைக்கு இவ்வளவு, கீழே இருக்கிறவனுக்கு அவ்வளவு, வெறும் பொத்தானா மட்டும் மாட்டியிருக்கிற போலீஸ்க்கு எவ்வளவு, அதெல்லாம் தரம் பிரிச்சுவான். டிரைவருக்கு எவ்வளவு. இதில் தான் காவல்துறை கவனம் செலுத்துகிறதே ஒழிய மக்களை காக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சி காவல்துறைக்கு அறவே இல்லை என்றால் இந்த தேசம் எங்கே கொண்டு போய் முடியப் போகிறது என்பதை சகிக்க முடியவில்லை. அட்டுழியங்கள் தொடர்கிறது. அனைத்து இடங்களிலும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆட்சி குடி போதைக்கு ஏறியதற்கு பிறகுதான் குடும்பத்தையே மறந்து என்ன கொலை செய்கிறதா என்னன்னே தெரியாமல் கொலை செய்கிறான். நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம், அதுக்கு ஒரு கட்டுப்பாடு போடுங்கள். மதுவை விற்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. ஒரு நபருக்கு இங்கே வா, ஒரு குவார்ட்டர் தான் ஒரு நாளைக்கு, உன் காடை திணிச்சா இன்னொரு தடவை குவார்ட்டர் வராது. நீ இன்னொருத்தன்ட்ட கொடுத்து அந்த காடை திணிச்சாலும் வராது. ஒரு கார்டுக்கு குவார்ட்டர் தான். ஏன் இது போன்ற திட்டத்தை இதுவரை கொண்டு வரவில்லை? எல்லாத்துக்கும் கார்டு கொடுக்குறீங்களா? மெட்ரோ கார்டை கொடுத்து பஸ்லையும் பயணிக்க வைக்கிறீங்க, தொடர் வண்டிலையும் பயணிக்க வைக்கிறீங்களா? ஏன் குடிகாரர்களுக்கு நீங்கள் என்ன கார்டு கொடுக்கல? வருமானம் குறைந்து விடும். அவனை போதையிலேயே வச்சு வீதிகளில் படுக்க போடுவது இந்த அரசனுடைய செயலாக இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லவா? கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு இப்போ போங்க, நூற்றுக்கணக்கான குடிகாரர்கள் படுத்திருப்பான்.
அங்கே பயணிகளாக போகக்கூடியவர்கள் மூக்கை பிடித்து கொண்டு செல்கிறார்கள். என்ன தெரியுமா காரணம்? போதை ஏறி தலைக்கு ஏறி ஒன்றும் தெரியாமல் குப்பரிக்க கவுந்து படுத்தவன் மூத்தரத்தையும் பியையும் பேண்டபடியே கிடக்கிறான். நீங்கள் போய் பாருங்கள், அவலத்தை காவல்துறை கண்டுகொள்வதில்லை. கோயம்பேடு பேருந்து நிலைய காவல் நிலையம் சும்மா வெறுமனே இயங்கி கொண்டிருக்கிறது. அங்கே விலை மாதர்கள் நிறைய பேர் திரிகிறார்கள். பயணிகள் பேருந்து ஏறுவதற்கே சிரமமாக இருக்கிறது கோயம்பேடு காவல் நிலையம் என்றால் நம்மளாம் பேசிக்குவோம். ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் அதுவாகத்தான் இருந்தது. ஆசியாவிலேயே அதிகமாக குற்றங்கள் நடக்கக்கூடிய இடமாக இன்றைக்கு கோயம்பேடு மாறி இருக்கிறது. காவல்துறைகிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ தான் கட்டுப்படுத்த முடியும், நாங்கள் என்ன செய்கிறது? இப்படிப்பட்ட சூழல் தான் எல்லா இடத்திலும் இன்றைக்கு விலைமாதர்கள் பெருகியிருக்கிறார்கள். போதை கும்பல்கள் இருக்கிறது. தினந்தோறும் கற்பழிப்புகளும் கொலைகளும் இந்த நாட்டில் நடக்கிறது என்றால் இந்த ஆட்சியை வெகு தொலைவில் விரட்டியடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு புதியதொரு ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கு புதிய முனைப்போடு, புதிய உத்வேகத்தோடு, புதிய தலைமுறையோடு ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டை சரி செய்வதற்கு இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து பயணிக்க தொடங்கியிருக்கிறது. பாருங்க, கொஞ்சம் காலம் தமிழ்நாடு சீர்திருத்தப்படும் இந்த ஆட்சி முடிந்ததற்கு பிறகு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.